ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா NS200. இது வந்து ஃபோர்ஸ் நேக்கட் பைக்கு. நம்ம ஃப்ரெண்டு இப்போ தான் புது வண்டி வாங்கினா, அதை சரி ரிவ்யூ பண்ண வந்தேன். நான் எப்போவுமே ஆண்ட்ராய்டு தான் வீடியோ எடுப்பேன். இப்போ ஆண்ட்ராய்டு எங்கே போனான்னு தெரில, இதோ சொல்லி முடியல அதில் வந்துடுறான் வேறு ஆண்ட்ராய்டு. இவருக்கு இதான் வேலை. சரி, அதில் ரெண்டு நிமிஷம் எடுத்து பார்த்தலாம். இன்ட்ரோ முடியலாம் வந்தேன், அதில் வந்துட்டியா? சரி, வண்டி அங்கே ஓரம் விட்டோம். நல்லா கவர் எடுத்துருக்கேன். ஆண்டோ வாங்க, வண்டி விட்டியா ஓரமா? வண்டி ரோட்ல தான் விட்டுருக்கேன், பரவாயில்லையா? வேணாம், நானும் காட்டிலே ஓட சொன்னேன். இடத்த எப்படி இருக்குது? இடம் லொக்கேஷன்லாம் பார்த்தல எப்படி இருக்குது? லொகேஷன் பரவாயில்ல, நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க. காக்கா பறக்குது, ரோட்ல வண்டி பறக்குது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. பக்கத்துல அது என்னது, அது பேர்லாம் தண்ணி. சரி, இவனுக்கு நேச்சரை ரசிக்க தெரியல. இப்ப ருசிக்குவா தெரியணும். அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. எதுக்குடா ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க? சரி, ரிவ்யூ எடுக்கலாம் கூப்பிட்டேன். இதுல புது வண்டியா? ஆமா, நம்ம ஃப்ரெண்டு தான் வாங்கியிருக்கான், தெரியாதா? இப்பதான் தெரியுது. சரி, வண்டி பத்தி ரிவ்யூ பண்ண போறீங்களா? ஆமா, வரக்க போல நீ தான் காமெடி பண்ணோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, நீங்க ரிவ்யூ பண்ண ஆரம்பிங்க. இப்போ வாங்க வண்டியோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? என்னது? நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சந்தோஷம். யார் பண்ணுவா? அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. வண்டியோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வண்டியோட சிசி வந்து 200cc, மேக்ஸிமம் பவர் வந்து 24 PS, மேக்ஸிமம் டார்க் வந்து 18 Nm. இது வந்து வண்டியோட இன்ஜினில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்ததுனால ஹைவேல போனால் அவ்வளோ ஹீட் ஆகாது. அப்புறம் வண்டியோட எத்தனை கீர் தெரியுமாடா ஆண்டோ? ஒரு கீர் தான் இருக்கு. கியர் ஷிஃப்டர் சொன்னல, மேனுவல் ஷிஃப்டர் சொன்னேன். எவ்வளோ தெளிவா கேளு. 3 படித்தவுடன் கிழித்து விடவும். வண்டி வந்து டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், மேனுவல் டிரான்ஸ்மிஷனு. சரி, இப்போ BS4க்கும் BS6க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃப்ரேம் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, அளவிலும் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்புறம் இதில் வந்து மேக்ஸிமம் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. வண்டியோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து 100/80 17 inch அளவில். என்னவா பண்ணுறேன்? டயரை பார்த்தேன். பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 130/70 17 inch அளவில். வண்டியோட டயர் வந்து டியூப்லெஸ் டயர் தான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ABS கொடுத்துருக்காங்க, பேக்கில் ABS கிடையாது. இது சிங்கிள் சேனல் ABS தான். 200cc கொடுத்து சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்கன்னா, 200cc சிங்கிள் தானா? ஆமாம். டேய், அப்ப பிரேக் பிடிச்சா என்னடா நிக்கும்? ஃப்ரண்ட் பிரேக் தான் நல்லா பிடிக்குதுடா, பேக் பிரேக் வந்து லைட்டாக தான் பிடிக்குது. சரி, டபுள் சேனலாக கொடுத்துருக்கலாம் இந்த 200cc-க்கு. இப்போ வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். இது வந்து நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஆசீர்வாதம் வாங்கல, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்க வந்தேன். இப்போ இது வந்து எக்ஸாஸ்ட் ஒட்டிங் தான் கொடுத்துருக்கனால, இந்த அந்த டியூப் வந்து இங்கே போகிறனால இது வந்து ஃபீட்பேக்லாம் பண்ண ரொம்ப இடிக்கும். அதான் பார்த்து போனோம். இங்கே ஒரு கார்டு கொடுத்துருந்துருக்கலாம் இந்த கம்பெனிலேயே. அது இடிச்சிட்டு போறதுக்கா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். கார்டு அது சேஃப்டியாக இருக்கிறது. அவள் தேஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது இன்ஜின் இது. அப்புறம் நம்மளே செலவு பண்ணி போடணும். வண்டியில் வந்து சென்டர் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, சைட் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் என்ன ஃபெசிலிட்டினா, வண்டி மூவ் ஆகும்போது
ஒன்னுல பேசு. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? இல்ல சைட் ஸ்டாண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் சைட் ஸ்டாண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணினா வண்டி மூவ் ஆகுது, ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, சைட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. போட முடியாது. சைட் ஸ்டாண்டியா? சென்டர் ஸ்டாண்ட் தூக்கி போடுவியா? போடுற நேரத்துல போடலாம். ஆஹா தனியா போடு பாப்போம். ஏய் என்னடா வண்டியில சைலன்சர் எங்கடா? அது ஒரு கதை. அப்புறம் கீழே போட்டு போயிட்டியா? யார் சுவாமி அவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? எக்ஸாஸ்ட் வேணா வலிக்குது. அண்டர் பில் எக்ஸாஸ்ட் அப்படின்னா இங்க ஒரு நீளமா சில வண்டியில நீளமா வரும்ல எக்ஸாஸ்ட், இதுல சின்னதாக முடிச்சிட்டு அது அங்கிருந்து வருது பேரு. நான் கூட வருஷம் வரும்னு சொன்னல, வருஷம் சொன்னல, அந்த இதுதான் அங்கிருந்து இங்க வரைக்கும் வருது எக்ஸாஸ்ட். இல்ல ஹெட்லைட்ல பாத்தீங்கன்னா ஹாலோஜன், அப்புறம் இங்க வந்து இங்க சின்னதா அந்த ஆல்வேஸ் ஆன் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த என்எஸ்ல தான் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த லைட் இன்ஜினே இருக்கும். அப்புறம் இதுவும் ஹாலோஜன், இண்டிகேட்டர் ரெண்டுமே ஹாலோஜன். பேக்லயும் பாத்தீங்கன்னா பேக்லயும் ஹாலோஜன் தான். டேஞ்சர் லைட் மட்டும் தான் எல்இடி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் எல்இடி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஹாலோஜன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பத்தி பேச போயிடும். இது எல்லாமே அனலாக் தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே டிஜிட்டல் கிடையாது. சின்ன 2021ல ஏன் டிஜிட்டல் தரலே தெரியல. டிஜிட்டல் தரலையா? ஆமா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்துருவோம். இங்க வந்து ரொம்ப டிஜிட்டலாக தரல. இங்க வந்து ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே தான் டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். இது 2021 மாடல் தான், BS6 மாடல் தான், கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம். ஃபுல்லாக டிஜிட்டலாக ஆக்கிருக்கலாம். ஏன் இங்கே மட்டும் ஆகணும்னு தெரியல. இதில் என்ன மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னா அதில் வந்து கியர் ஷிஃப்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, வெறும் நியூட்ரஸ் மட்டும் தான் காட்டும். இப்போ நியூட்ரல் போட்டால் நியூட்ரல் மட்டும் தான் காட்டும். இப்போ வந்து அது ஒன்று. அப்புறம் இந்த ஃபியூல் மீட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக காட்டியிருந்துடலாம், சின்னதாக இருக்குது. புது வண்டினால அந்த எதுவுமே ஸ்டிக்கர் பிரிக்காமல் இருக்குது. எவ்வளோ ஸ்பீடு இங்கே காட்டுது, டைம் எவ்வளோ காட்டுது, அதே மாதிரி இங்கே டெம்பரேச்சர் காட்டுது, பஜாஜ் இது காட்டுது, ஆயில் மாற்றுறது காட்டுது, ABS ஒன்று காட்டுது. அப்புறம் இங்கே சுவிட்சஸ்லாம் பார்த்துருவோம், ரொம்ப பிரீமியமாக தான் இருக்குது. இங்கே வந்து பாஸ் லைட் கொடுத்துருக்காங்க, ஐபீம் லோபீம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சைடு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் RN ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வண்டி ஆஃப் ஆன் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து ஆன் பண்ணுற சுவிட்சிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட்லாம் பார்த்துருவோம். ஆன்ட்டா தான் ஓட்ட போகிறேன், நான் வீடியோ வர போகிறேன் வழக்கம் போல. உட்காரு அப்படியே நேரா போயிடலாம். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. அடிச்சிருப்பி அப்படி போலாம். நான் எடுத்துட்டு ஏறா. என்னடா வழக்கம் போல ஸ்டாண்ட் எடுக்கலையா? ஸ்டாண்ட் எடு. ஓ இதுவும் அப்படிதானா? ஆமா, உன் வண்டியில மட்டும் தான் தரலடா இந்த மாதிரி. பெரிய பெரிய பைக்கை தர மாட்டாங்கடா. ஐயோ, வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி போலாமா? ஓகே, இப்போ வண்டி எடுத்தாச்சு, வாங்க போவோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலான்னு பார்த்தா இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, நம்மளால் எவ்வளோ முடியுதோ கொஞ்சமாக ஸ்லோவாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் பார்ப்போம். ஓகே, நல்லா பிக்கப் தருது வண்டி. என் வண்டியோட நல்லா சூப்பராக தருது. அப்புறம் 200cc கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ABS கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பேக் டயரில் பேக் பிரேக் பிடிச்சா அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. அது ஒன்று தான் கொஞ்சம் குறையா இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுள். சைடு மிரர் பார்த்தீங்கன்னா என் வண்டி மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு வளைச்சி ஓட்டுறதுக்கும் சரி, உங்களுக்கு பின்னாடி வரதா கரெக்டாக வண்டி வரதா பார்த்து ஓட்டுறதுக்கும் சரி சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது. குண்டு குழியில் ஏற எனக்கும் சரி கரெக்டாக தான் இருக்குது. ஈஸ்வர் பின்னாடி உட்காந்து உனக்கு எப்படா இருக்குது? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் லைட்டாக வைப்ரேட் ஆகுதுடா வண்டி. ரொம்ப வைப்ரேஷன் வந்து எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகல, ஆனால் பின்னாடி இருக்க அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுதுன்றான். மற்றபடி வண்டி உங்களுக்கு பிக்கப்லையும் சரி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ABS மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் பேக்கில். ஏன்னா 200cc கொடுத்துட்டு ABS கொடுக்கலான்னு போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. R15 பார்த்தீங்கன்னா 155cc கொடுத்து அவங்க 2 dual channel ABS கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொஞ்சம் கொடுத்துருந்தா என்ன கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். அப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜும் கொஞ்சம் நல்லா தருது, ஒரு 30 தருதுன்றாங்க. 200cc இது கொஞ்சம் நல்லா ஒர்த்து தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்ததுனால நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஹீட் வந்து நம்ம காலில் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஓகே, இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் ஈஸர் கரெக்டு ஆண்டோ மறக்காமல் இந்த வண்டி NS200 யாராவது வாங்கினா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.